அட ஹை ஹீல்ஸை போட்டுக்கிட்டு நடந்து போகும்போது இது என்ன நம்ம தெருவில் புதுசாக ஒரு ஆள் நடுவில் சேரை போட்டு உட்காந்துருக்காரு. பக்கத்தில் போய் பார்ப்போமா? சரி போவோம். யாரு நீங்க எங்க தெருவில் வந்து உட்காந்துருக்கீங்க சேரை போட்டுக்கிட்டு? உங்க கிராமத்துக்கு மருத்துவ உதவி பண்ண வந்திருக்கேன். அப்படியா டாக்டரே? அம்மா, உங்க ஊர்ல யாராவது நர்ஸுக்கு படிச்சவங்க இருக்காங்களாமா? இந்த கிராமத்தில் 5ஆம் கிளாஸ் முடிக்கிறதே பெரிய விஷயம். இங்கே யார் நர்சிங் முடிச்சிருக்காங்க? சரி நம்மளே நர்ஸுக்கு படித்தோம்னு சொல்லிட்டு சேர்ந்துருவோம் வேலையில். நான் தாங்க இந்த கிராமத்திலேயே பெரிய படிப்பு படிச்சிருக்கேன், அதே மாதிரி நர்சிங் முடிச்சிருக்கேன். ஏம்மா, நாளைக்கு உன்னோட சர்டிஃபிகேட்டை கொண்டு வந்துரு. இந்த ஆள் என்ன சர்டிஃபிகேட்லாம் கேட்குறேன், இப்போ என்ன பண்ணுறது? எங்கள் ஊரில் வெள்ளம் வந்துச்சா, அதோட எல்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சு சாரே என்னோட டாக்குமெண்ட் எல்லாம். ஏம்மா, சர்டிஃபிகேட் இல்லாம எப்படிம்மா உன்னை சேர்த்துக்கிறது? நீங்கள் என்ன வேலை கொடுத்தாலும் நான் கரெக்டாக செஞ்சிருவேன். சரிம்மா, உன்னை நம்புறேன். நாளைக்கு வேலைக்கு வந்துரு. நாளைக்கு இதே இடத்துல தான் கேம்பஸ் போடுறோம், வந்துரு. மண்ணில் இந்த பிரியாணி இன்றி யாரும் வாழ்தல் கூடுமோ. நாளைக்கு நல்ல பிரியாணி வேட்டை தான். நல்ல வேலைக்கு எப்படியோ வேலை கிடைச்சிருச்சு. இது என்ன நெட்டவழி இங்கிட்டு இருந்து போறாங்க? இந்த பொண்ணு என்ன உங்கள்கிட்ட வந்து பேசிட்டு போகுது? நீங்க யாரு இங்க வந்து உட்காந்துருக்கீங்க? ஏப்பா, நான் டாக்டர்ப்பா. நாளைக்கு இந்த பொண்ணு நர்சிங் வந்து சேர்ந்துட்டு போறேன்னு சொல்லியிருக்குப்பா. அப்படியா? இந்த டாக்டரை பார்க்க வேற பயமா இருக்கு. இவங்க எப்படி இங்க வேலைக்கு விடுறது, வேலை பார்க்க? சரி, நம்ம கிளம்புவோம், நாளைக்கு பார்த்துக்குருவோம். ஏம்மா, என்னம்மா இன்னும் ஒரு பேஷண்ட்டை கூட காணோம்? டாக்டரே, இங்கே ஒருத்தன் கூட ஊசி மாத்திரை போட மாட்டாங்க. என்னம்மா சொல்ற? ஆமாம், அவனுங்க ஏதாச்சும் இலதலையை அரைச்சி குடிச்சிட்டு பேசாமல் தூங்கிடுவாங்க. ஏம்மா, இந்த காலத்துல இப்படியா இருக்காங்க? ஆமாம், உங்களை மாதிரி டாக்டர் ஊருக்குள்ளே வந்தாலே அவன் அவன் ஓடி ஒளிய ஆரம்பிச்சிருவாங்க. ஏன், நான் என்ன அவ்வளோ கொடூரமாவா இருக்கேன்? அப்படிலாம் இல்லை, நீங்கள் ஊசியை போட்டே கொண்டுருவீங்களா எல்லாத்தையும்? அட கடவுளே. ஏம்மா, நான் எல்லாருக்கும் இலவசமாக தான் வைத்தியம் பார்க்க வந்திருக்கேன்னு சொன்னியா? சொல்லிட்டேன் டாக்டரே, கொஞ்ச நேரம் பொறுங்க, வராங்களான்னு பார்ப்போம். சரிம்மா. டாக்டரே, எவனும் வர மாதிரி தெரியல, நானே போய் அவன்கிட்டயும் அடிச்சு இழுத்துட்டு வரேன், நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க. சரிம்மா வள்ளி, கொஞ்சம் சீக்கிரம் வாமா. நானும் நிறையா ஊருக்கு போய் வைத்தியம் பார்த்துருக்கேன், இந்த ஊர் மாதிரி எங்கேயுமே இல்லை. அண்ணே அண்ணே, டாக்டர் எப்போ வருவாங்கண்ணே? என்னப்பா தம்பி சொன்ன? அண்ணே, டாக்டர் எப்போ வருவாங்கன்னு கேட்டேன். தம்பி, நீ சொல்றது ஒண்ணுமே எனக்கு கேட்கலப்பா. கொஞ்சம் இந்த பக்கமா வந்து சொல்லு. ஏன் சொல்றேன்னா, எனக்கு இந்த இடது பக்கம் காது கேட்காதுப்பா. கொடுமை, அதை முதலே சொல்ல வேண்டியதானே. இப்போ கேட்குதா? டாக்டர் எப்போ வருவாங்க? அதுக்கு ஏன் கல்ல கத்துற மாதிரி கத்துற? மெதுவா கேளு. டாக்டர் எப்போ வருவாங்க? இந்த மெதுவா போதுமானே? போப்பா, போய் உட்காரு, இப்போ வந்துருவாங்க. ஏன் அண்ணே, டாக்டர் ரூம்லாம் பெருக்கி கூட்டி சுத்தமாக வச்சிட்டியா? என்னம்மா சொன்ன? பக்கத்துல வந்து சொல்லு. ஏன் அண்ணே, டாக்டர் ரூம்லாம் கூட்டி பெருக்கி சுத்தமாக வச்சிட்டியான்னு கேட்டேன். எப்பா, என்ன இந்த கத்துற? காது ஜவெல்லாம் கிழிஞ்சு போயிரும் போல. அதெல்லாம் கூட்டி பெருக்கி சுத்தமா வச்சுட்டேன். ஆமாம், டாக்டர் இப்போ வந்துருவாரு, பார்த்தாருன்னா சத்தம் போடுவார், அதுக்கு தான் சொன்னேன். அதெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுட்டேன், வேணும்னா நீ போய் பார்த்துக்க. ஏம்மா, டாக்டர் எப்போமா வருவாங்க? ஏன் டாக்டர் இப்போ வந்துருவாங்கண்ணே, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க, வந்ததும் முதலாக உங்களை அனுப்பி விட்டுறேன். ஆமாம்மா, எனக்கு ரொம்ப ஒரே தலைவலியா இருக்குமா, தாங்க முடியல. அண்ணே, கொஞ்சம் பொறுத்துக்கங்க, இப்போ வந்துருவாங்க. சரிம்மா. வந்துட்டாங்க டாக்டர். வள்ளி, குட் மார்னிங்மா. குட் மார்னிங் டாக்டர். என்னம்மா இது, ஒரே ஒரு பேஷண்ட் தான் வந்திருக்கிறாரு. சரி, அவரையாச்சும் அனுப்பி விடுமா என்கிட்ட. சரி, நீங்கள் போய் உட்காருங்க டாக்டர், தான் அனுப்பி விட்றேன். எப்பா, உன் பேர் குப்புசாமியா? போப்பா, டாக்டர் கூப்பிடுறாரு. ஆமாம்மா, நான் தான் இருந்தா போறேன். எப்பா, யார்ப்பா நீ வாட்டுக்கு வந்து உட்காந்துருக்க அழுதுகிட்டு? டாக்டர், நான் உங்களை தான் பார்க்க வந்தேன். நீ எதுக்கு என்ன பார்க்க வந்த? எதுவும் டொனேஷன் வேணுமா? அதுக்கு ஏப்பா அழுகுற? டாக்டர், உங்களை பார்க்க எதுக்கு வருவாங்க? 4 நாளாக எனக்கு விடாத தலைவலியா இருக்கு டாக்டர், ஏதாச்சும் பண்ணுங்க. ஓ, அப்படியா? சரிப்பா. ஏம்மா, காய்ச்சல் செக் பண்ற மிஷின் இருக்குல்லம்மா, அதை எடுத்து வாயில வைமா. இந்தா வைக்கிறேன் டாக்டர். என்னம்மா, அதை எடுத்து ஏன் வாயில வைக்கிற? பேஷண்ட் வாயில வைமா. ஓ, அப்படி சொன்னீங்களா டாக்டர், நான் மறந்துட்டேன். இந்தா வச்சு விட்றேன். காய்ச்சல்லாம் இல்லை, தலைவலி தான் இருக்கும் போல. வள்ளி, அந்த ஊசி எடுத்து வை. சரிங்க டாக்டர். ஏப்பா, எந்திரிச்சு வா, ஊசியை போட்டுக்கலாம். போட்டாச்சுப்பா, தேய்ச்சிக்கிட்டு போ. என்னது என் பின்னால குத்திருச்சு? ஐயோ டாக்டரே, அவருக்கு போட்டு கொடுத்தீங்களே ஊசி அங்கிட்ட வைக்க சொல்லி, நான் அதை மறந்துட்டு உங்கள் சீட்லேயே வச்சுட்டேன் டாக்டரே. ஏம்மா, உன்னோட பெருஞ்சோதனையா போச்சுமா. வந்து ஊசியை பிடிக்கி விடுமா, பின்னாடியே இருக்கு. ஐயோ, ஊசி டாக்டர் பின்னாலேயே குத்திருச்சே. சாரி டாக்டர், தெரியாமல் வச்சுட்டேன், மறந்து போய். வந்து ஊசியை முதல்ல புடுங்கம்மா. வலி தாங்க முடியல. எல்லாருக்கும் குத்தும்போது அப்படித்தானே வலிச்சிருக்கும். சரியான லூசை கொண்டு போய் வேலைக்கு வச்சிருக்காரு டாக்டர்.
ஏம்மா வள்ளி அந்த விக்ஸ் டப்பாவை எடு. இந்த எடுக்கிறேன் டாக்டர். அந்த விக்ஸை தலையில் தேய்ச்சிக்கோங்க, சரியா போயிடும் தலைவலி. சரிங்க டாக்டர். லூசு பையன், இந்த 40 ரூபா விக்ஸ்டப்பாவை மெடிக்கல்லே வாங்கி தேய்ச்சிருக்கலாம்ல, இங்கே வந்து வாங்கிட்டு போகிறேன். ஏம்மா வள்ளி அடுத்த பேஷண்ட் அமுச்சு விடுமா. நான் வர சொல்கிறேன் டாக்டர். ஏ தாத்தா, உனது டாக்டர் கூப்பிட்றாரு, போய் உட்காரு. இந்தா போறேன்டி. வாங்க தாத்தா உட்காருங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? அது இருக்கு டாக்டரே, இவ்வளோ எதுக்கு வேலைக்கு வச்சிருக்கீங்க? டாக்டரே இவ்வளோ நம்பாதீங்க, இவ பெரிய திருடி. யோ தாத்தா, உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டேன், அதை சொல்லுவியா? அதை விட்டுவிட்டு வேற என்னவோ பேசிட்டு இருக்கிற. ஏய் கிளவா, ஊசி போட என்கிட்ட தானே வரணும், வா உனைய ஊசியை போட்டே கொண்டுறேன். பாருங்க டாக்டரே, அவ எப்படி பேசுறான்னு. அவ செஞ்சாலும் செஞ்சிருவா, ஊசி நீங்களே எனக்கு போட்டு விட்டுருங்க. ஏம்மா வள்ளி, ஒரு பேஷண்ட்ட எப்படி பேசணும்னு தெரியுதா உனக்கு? இப்படி பேசலாமா முத? அவன் பேஷண்ட் இல்லை, கொஞ்ச நேரத்தில் உங்களை பேஷண்ட் ஆக்கி விட்டுருவேன், பார்த்துக்கோங்க. என்னம்மா சொல்ற? உங்களுக்கு அந்த கிழவனை பற்றி தெரியாது, போக போக தெரிஞ்சுக்கிருவீங்க. சரி விடுங்க, உங்க பிரச்சனையை அப்புறம் வச்சுக்கலாம். தாத்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை, அதை சொல்லுங்க முத. அதுவா டாக்டரே, முடி ஓவரா கூட்டுது டாக்டரே. என்னை என் தெருக்கார பொம்பளைய உள்ள எல்லாம் மாமா மச்சான்னு கூப்பிட்டு திரிஞ்சாளுங்க. இப்போ என்னடானா தாத்தா தாத்தான்னு கூப்பிடுறாளுங்க. எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு டாக்டரே. செத்த பைய சாக போகிற காலத்தில் அவனை மச்சானு கூப்பிடணுமா மாமானு கூப்பிடணுமா? எனக்கு இந்த வயசுலயே முடி கொட்டுனா அப்ப வயசாச்சுன்னா என் மண்டையில ஒரு முடி கூட இருக்காது டாக்டரே. எனக்கு இப்பவே பயமா இருக்கு. அங்கே என்ன இருக்கு, இப்போவே ஒன்றும் இல்லையே. இதுக்கு ஏதாச்சும் மருந்து இருந்தா கொடுங்க டாக்டரே. இதுக்கு ஒரே மருந்து நான் சொல்லவா? பால் டாயில வாங்கி குடிச்சிட்டு சுடுகாட்டில் போய் படுத்துக்க, சரியா போயிடும் எல்லாம். முகரையும் பாரு. முடி கொட்டுனா மருந்து தேய்ச்சா முடி வளர்ந்துரும், வழுக்கையில எந்த மருந்து தேய்ச்சாலும் முடி வளராது. இதுக்கெல்லாம் மருந்து இல்லை தாத்தா. இந்தா வாங்கிக்க ஒரு அடி. டாக்டரே, ஒரு முடி கொட்டுறதை நிப்பாட்டுறதுக்கு உனக்கு மருந்து தெரியல, நீ என்னத்த படிச்சு கிழிச்ச? ஐயோ தாத்தா, அவரை அடிக்காத, இங்கே வா நான் சொல்கிறேன். நீ என்னத்தனே சொல்ல போற? அவனுக்கே ஒன்றும் தெரியல, உனக்கு என்னத்த தெரிய போகுது? நீயே 10வது தானே படிச்சிருக்க. எங்க சொல்லு பாப்போம். நீ மட்டும் சரியா சொல்லல, ஒரே அடி உன் மண்டைய பொழந்துருவேன். தாத்தா அந்த முதல்ல அடிச்சு விடாத, இரு சொல்கிறேன். சரிடி சொல்லு. தாத்தா, சின்ன வெங்காயம் இருக்குல்ல, சின்ன வெங்காயம் அதை எடுத்துக்க. அதோட ஒரு பட்டை மிளகாயை 10 எடுத்துக்க. எருமைச்சாணி எடுத்துக்க. எல்லாத்தையும் அரைச்சி உன் தலையில் தேய், உனக்கு முடி வளர்ந்துரும். நெசமா முடி வளர்ந்துருமா? வளர்ந்துரும், விடாமல் தேய் அந்த மாதிரியே. நான் இந்த மாதிரி செஞ்சு தேய்ச்சி முடி வளரல, நீ எங்க இருந்தாலும் தேடி வந்து உனக்கு மொட்டையை போட்டு விட்டுருவேன். அது வரைக்கும் நீ உயிரோட இருந்தா தானே, பார்த்துக்குவோம். ஏம்மா பட்டை மிளகாயை அரைச்சு மண்டல தேய்ச்சா காந்துமேம்மா. டாக்டரே நீங்கள் பேசாமல் இருங்க, இந்த கிழவனை பற்றி உங்களுக்கு தெரியாது, இது பெரிய பைத்தியம். சரிடி, நான் போயிட்டு வரேன். என்ன பேசிட்டு இருக்காங்க இவங்க இப்படி நேரமா? ஒண்ணுமே கேட்கல. சரி என்ன பேசினா என்ன, நம்ம வேலையை பார்ப்போம். ஹலோ, யாரு? அம்மா டாக்டர் இருக்காங்களா? இருக்காங்க, வந்தால் முடிஞ்சிடும், சீக்கிரம் வாங்க. அம்மா என்னம்மா சொல்ற? வந்தா முடிஞ்சிருமா? ஐயோ. ஐயோ அண்ணே, நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை, சீக்கிரம் வந்தீங்கன்னா சரியாக போயிடும்னு சொன்னேன். சரிம்மா, நான் பயந்தே போயிட்டேன். சரிம்மா, இந்த வாரேன். சரி வாங்கண்ணே, பயப்படாதீங்கண்ணே, நல்ல டாக்டர் தான். யாருமா வள்ளி? அடுத்த பேஷண்ட் டாக்டரே, நீங்கள் இருக்கீங்களான்னு கேட்டாங்க, இருக்கீங்கன்னு சொல்லிட்டேன், இந்த வந்துருவாங்க இப்போ. சரிம்மா. ஏண்டி இலவசமா வைத்தியம் பார்க்கறாங்களாம்ல, ஊர்ல பேசிக்கிறாங்க, வாங்க போய் பார்த்துட்டு வருவோம். அப்படியா? சரி வாங்க போவோம் எல்லாரும். நான் போய் என் மாடு கோழி எல்லாத்தையும் கூட்டிட்டு வரேன். இலவசம்னு சொன்னா போதுமே, லட்சுமி அக்கா அப்படியே சிட்டா பறந்துடும். ஏண்டி லட்சுமி, இதுக்கெல்லாம் வைத்தியம் பார்ப்பாங்கன்னு தெரியலையேடி. ஏக்கா போயிட்டேன் பார்ப்போமே, வாக்கா. சரி நானும் வரேன், என் மாமியாவுக்கு வேற உடம்பு சரியில்லைன்னு சொல்லிச்சு, அதை கட்டி இழுத்துட்டு வரேன். சிச்சி கூட்டிட்டு வரேன். என்னடி கூட்டிட்டு வரேன்னு சொல்லுடி, கட்டி இழுத்துட்டு வரேன்னு சொல்ற? மாத்தி சொல்லிட்டேன்க்கா. சரி எனக்கும் ஒரே கால் வலியா இருக்கு, போய் பார்ப்போம் வாங்க. ஏம்மா வள்ளி, நம்ம இப்போ எங்க இருக்கோம்? இழிஞ்சு போச்சு டாக்டரே, நம்ம கேம்பில் தான் இருக்கோம். ஓ அப்படியா, சரிம்மா. இவையெல்லாம் எப்படி தான் டாக்டர் ஆனானே தெரியல. டாக்டரே, வயிறு ஒரே வலியா இருக்கு டாக்டரே, தாங்க முடியல. சரிப்பா உட்காருப்பா பார்ப்போம். டாக்டரே, வயிறு வலிக்குதுன்னு சொல்றேன், நீங்க என்னடா என் தலையை செக் பண்றீங்க? ஓ வயிறு வலியாப்பா, சரி நைட் என்ன சாப்பிட்ட? நேற்று நைட்டு கொஞ்சமா சரக்கு சாப்பிட்டேன் டாக்டரே. டேய் காக்கா முட்டை மொழி, சரக்கு பாட்டிலே எழுதியிருப்பாங்களே, அதை குடிச்சா வயிறு வலி வந்து செத்து போயிடுவேன்னு, மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடுன்னு, அதை பார்க்கறதே இல்லையா? ஆமாப்பா, தண்ணி அடிக்காத, அடிச்சேன்னு வச்சுக்க உன் குடல் வந்து புண்ணாகி செத்து போயிடுவ, பார்த்துக்க. நான் ஒரு டானிக்கு தரேன், அதை குடி, எல்லாம் சரியா போயிடும். ஏம்மா வள்ளி, அந்த டானிக்கே எடுமா. ஐயோ எதுன்னு தெரியலையே, எந்த டானிக்கு எடுத்து கொடுக்கறது?
இந்தா எடுத்துட்டு வரேன். இது ரெண்டுல எதுன்னு தெரியல. சரி அந்த பாட்டில் எடுத்துட்டு போவோம். இந்தாங்க டாக்டர், நீங்க கேட்டுட்டானிக்க. ஏம்மா இது ஆசிட்டுமா, இதை அவன் குடிச்சானா வயிறு வந்து செத்து போயிருவாமா. அந்த ரோஸ்ல டானிக் இருக்குல்ல, அதை எடுத்துட்டு வாமா. நல்ல வேலையா போச்சு, கொலைகேஸ்ல மாட்டிருப்போம். இருங்க டாக்டரே, நான் போய் அந்த டானிக்கவே எடுத்துட்டு வரேன். இந்தப்பா அந்த டானிக்கே சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு மூடி குடி டெய்லி. சரிங்க டாக்டரே. ஏம்மா நீங்களாம் யாரு, என்ன விஷயம் இப்படி கூட்டமா வந்திருக்கீங்க? அட வள்ளி, நீ என்னடி பண்ற இங்க? ஏக்கா நான் இங்கேதான் நர்ஸா வேலை பார்க்குறேன். ஏம்மா இது என்னம்மா, மாடு ஆடு கோழி எல்லாத்தையும் இழுத்து வந்திருக்கீங்க? டாக்டர், என் மாமியாவை விட்டுட்டீங்க, அவங்களையும் எடுத்து வந்திருக்கேன். ஏம்மா அது மாமியாவா இல்ல மாடாமா இழுத்துட்டு வந்துருன்னு சொல்ற? டாக்டரே, அவளுக்கு வாய் கொழுப்பு ஏறி போச்சு, வாய் அடைக்க வைக்க ஏதாவது ஒரு வழி பண்ணி விடுங்க. அம்மா வழி ஆடு மாடுக்கெல்லாம் பார்க்க மாட்டோம்னு சொல்லி புரிய வைமா அவங்களுக்கு. ஏக்கா இவர் மனசுல இருக்க மட்டும்தான்க்கா பாப்பாரு வைத்தியம், ஆடு மாடு கோழிக்கெல்லாம் பார்க்க மாட்டாருக்கா. அப்புறம் என்னத்த படிச்சாரு டாக்டர்? மாட்டுக்கு எல்லாம் வைத்தியம் பார்க்க தெரியாத டாக்டர் ஒரு டாக்டரா? ஏம்மா ஆடு மாடு கோழிக்கெல்லாம் வேற டாக்டர்மா, நான் பார்க்க மாட்டேம்மா. அவங்களாம் வெட்டினரி டாக்டர்னு ஒருத்தர் இருப்பாங்கம்மா, அங்கதாம்மா கொண்டு போய் காமிக்கணும். அதெல்லாம் எனக்கு தெரியாது. என் மாடு எப்ப பார்த்தாலும் அம்மா அம்மான்னு கத்துது, அதை என்னன்னு பாருங்க. இன்னும் சரியான மெண்டல் பொம்பளையா இருக்கும் போல. மாடுனா அம்மா அம்மா தானே கத்தும், அப்பா நான் கத்தும். டாக்டரே, இந்த கோழி முட்டையே போட மாட்டேது டாக்டரே, அதை என்னன்னு பாருங்க. அம்மா அது சேவை கோழிமா, அது எப்படிமா முட்டை போடும்? யோ, நீ இலவசம்னு சொல்லும் போதே எனக்கு தெரியுமியா, சந்தேகமா இருந்துச்சு நீ ஒரு போலி டாக்டர்னு. லட்சுமி அக்கா பேசாம இரு, உனக்கு என்ன தெரியும்? வள்ளி இது எங்கிட்ட இருந்து வருதுகம்மா, ஏன் உசுர வாங்குதுங்க, போக சொல்லுமா முத. டாக்டரே, என் மாமியாவுக்காச்சும் பாப்பீங்களா? இதுல யாருமா உங்க மாமியா, வர சொல்லுங்கம்மா. அத்தை, உங்களை டாக்டர் கூப்பிடுறாரு, போங்க. ஏண்டி, உனக்கு எப்படி திமிரு இருந்தா என்ன மாட்டு டாக்டர்கிட்ட கூட்டு வந்திருப்ப? என்ன பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? அவர் தான் எல்லாருக்கும் பாப்பாராம்ல, வாங்க. நான் எப்போ சொன்னேன் எல்லாருக்கும் பாப்பேன்னு? ஏம்மா என்னம்மா பண்ணது சொல்லுங்கம்மா. எனக்கு என்ன பண்ணுதுன்னு நீங்க தான் கண்டுபிடிக்கணும். சரிம்மா சரிம்மா, நீங்க இவ்வளவு கோவப்படுறத பார்த்தா உங்களுக்கு ப்ரெஷர் கூடி இருக்கும்னு நினைக்கிறேன். மாத்திரை தரேன் வாங்கி போடுங்க, சரியாயிரும். அம்மா முத இந்த ஆடு மாடு கோழிலாம் கூட்டிட்டு போங்கம்மா, சாணியா போடுது. ஆடு மாடு தான் சாணி போடத்தாயா செய்யும். இது கூட தெரியல, நீ எல்லாம் என்ன டாக்டர்?